ஹே பிடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி என்னால் வந்து ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரே பேக்கை வந்து எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வர்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போய் ஒரு 20 டேஸ்க்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக டைமே இருக்காது. அவங்களும் கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதே பார்த்துடலாம். இந்த பேக்கை வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே குவான்டிட்டி அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டிலேயே வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 7 பாதாம் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் நீங்க வந்து எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாதாம் வந்து 6 டூ 7 பாதாம் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. திப்பி திப்பியா இருக்கு அப்படின்னா, அத வந்து சலிச்சிருங்க. ஏன்னா, நீங்க அந்த திப்பி திப்பியா இருக்கிறதோட நீங்க ஸ்கின்ல ஆட் பண்ணும்போது, உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க இந்த மாரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பவுடர் டைப்ல நல்லா ஃபைனான பவுடர் டைப்ல வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த திப்பி திப்பியா இருக்கிறது வந்து ரொம்பவே வந்திருக்கு. நீங்க நல்லாவே அரைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த திப்பி திப்பியா இருக்கிறத திரும்ப மிக்ஸி ஜார்ல போட்டு திரும்ப ஒரு தடவ அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் டைப்புக்கு. அதையும் நீங்க சலிச்சுக்கோங்க. நீங்க இந்த மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து வேஸ்டேஜ் ஆகாது. உங்களுக்கு பவுடரோட குவான்டிட்டியும் வந்து அதிகமாவே இருக்கும். இப்ப வந்து நான் பவுடர வந்து சலிச்சு எடுத்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்னோட ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிற போறேன். நீங்க ஃபேஸுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்தா போதும். இதே உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 3 டூ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. பவுடர எடுத்துட்டு, இது கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நீங்க ரோஸ் வாட்டர் எந்த அளவுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அது கூட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பால் இல்லைன்னா தயிர் கூட வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். என்ட்ட அதுவும் இப்ப அவைலபிளா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, வெறும் தண்ணிய கூட நீங்க வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறலாம். இப்ப பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இது என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுடர் டைப்க்கு தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இத நீங்க பாத் பவுடரா கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து ஒரு 20 டேஸ் கிட்டக்க வந்து தாராளமா உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஒரே டைம்ல வந்து ரொம்ப நாளைக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் போட்டிருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு கூட வரும். இப்ப இந்த பேக்க வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாத்தரலாம். இந்த பேக்க வந்து நீங்க சும்மா நார்மலான வாட்டர்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். அது எனக்கு நார்மல் வாட்டர விட பால் இந்த மாரி ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும். எனக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்களும் தாராளமா நீங்க வந்து பால் இல்லைன்னா தயிர் இது கூட கூட நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறலாம். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து பால் டெய்லி வாங்கி யூஸ் பண்ற ஃபெசிலிட்டீஸ் வந்து இருக்காது. ஸோ அவங்கலாம் வந்து நீங்க தாராளமா தண்ணீலயே மட்டுமே நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க தண்ணீல யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்ப இந்த பேக் வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப 15 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. நான் போட்டிருக்க பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. நீங்க தொட்டு பார்க்கும்போது வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த பேக் வந்து கையில வந்து ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க.
இப்போ நல்லா ட்ரை ஆனதுனால என்னோட ஃபேஸ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். என்னோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு பிரைட்னிங்கும் தெரியும். அதே நேரத்தில என் ஸ்கின் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்டாவும் இருக்கு. நீங்க வந்து தேய்க்கும்போது அதாவது வாஷ் பண்ணும்போது, நீங்க இந்த மாரி தேய்ச்சு விட்டு வாஷ் பண்ணுங்க. அப்பதான் உங்க நோஸ்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியராவும் இருக்கும். நல்ல பிரைட்னிங்காவும் இருக்கும். ம். இந்த பவுடர வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒன் டைம் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். உங்களுக்கு 20 டேஸ் வரைக்கும் கண்டிப்பா இது வரும். இத வந்து நீங்க ஃபேஸ் பேக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்டின்லாம் இல்ல. உங்களுக்கு பாத் பவுடரா கூட நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியில இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து, அத வந்து பால் இல்ல தண்ணியோட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி, நீங்க குளிக்கும்போது வந்து பாத் பவுடரா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க குளிக்கும்போது உங்க பாடி ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க டெய்லி இந்த மாரி பண்ணும்போது, உங்க பாடியில இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன், டேன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னையும் ஈவன் டோனா மாத்தி குடுக்கும். உங்க ஃபேஸோட கலரும், உங்க பாடியோட கலரும் ஈவனா இருக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பவுடர வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா ரெகுலரா அப்ளை பண்ணணுங்க. அப்ளை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருப்போம். அரிசி மாவு வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுக்குறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து உங்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா பார்த்துக்கிறதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உளுந்துல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் அதிகமா இருக்கிறனால, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல பிரைட்னிங் தெரியறதுக்கும் இந்த உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாதாமும் கூட உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும், உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன், டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி குடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கடல மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடல மாவு வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம கடல மாவு வந்து உங்க ஸ்கின்ன நல்லா ஈவனா வச்சுக்கிறதுக்கு இந்த கடல மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டுமே வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். கண்டிப்பா இந்த ரெமடிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.